எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட மினி விலாகு. எல்லோரும் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இதில் வந்து பீட்ரூட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கிறேன். எல்லாருமே வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சின்ன அளவு புளி போட்டு நல்லா வந்து பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு காஞ்ச வரமிளகா ஒரு 4 போட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு அளவு 2 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம், அதில் வேணும் 2 பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். அது கூட வந்து கருவேப்பந்தழை, ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சரிங்களா? நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து ஒரே ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டாக இருந்தாலும் சரி, நான் வந்து ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட் வந்து 3 வந்து சேர்த்துறேன். 3 வந்து போட்டதுக்கப்புறமா வந்து நல்லா வதங்கி விடணும். வதங்க விட்டால் மட்டும்தான் வந்து நல்லா வேகும். அப்போ தான் வந்து சட்னி நல்லாயிருக்கும். நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா வந்து நாம் வந்து தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். சரிங்களா? அதனால் நல்லா வதங்கணும். உப்பு போட்டு நல்லா வதங்கும்போது நல்லா சீக்கிரம் வெந்துடும். சரிங்களா? வெந்ததுக்கப்புறமா வந்து நாம் வந்து அரைச்சிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்தி நாம் வந்து அரைச்சிக்கலாம். சரிங்களா? எல்லாருமே வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.